தன்னினுடனே சுழலச் சுழன்றாடும் கொன்னவிலும் மூவிலை வேர்க்கூத்தன் பொடியாடி அன்னவன்றன் பொன்னகலம் சென்றாங்கினம் திலடே பண்ணி உரைக்குங்கார் பாரதமாம். கடைசியா ஒரு கதை சொல்றார். ஹிமவானுடைய பெண்ணா இருக்கக்கூடிய உமை அப்படிங்கிற பார்வதி சிவனா கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு சிவனேன்னு இருக்க வேண்டியதானே, அவரா வந்து கிடைச்சா கிடைக்கட்டும்னு ஆசைப்பட்டு இங்கேந்து போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்க, அந்த சமயம் பார்த்து காமன் அவர் மேல அம்பு போட, மூணாவது கண்ணை திறந்து காமனை பொசுக்கி விட, உடனே பயந்து ஓடி இந்த உமைங்கிற குட்டி அப்பாட்டக்கு ஓடி வந்து, அவரை கண்டா எனக்கு பயமா இருக்கு, ஆசையாவும் இருக்கு, அவர் பொசிக்கிடுவரோ எனக்கு பயமா இருக்கு, இனிமேல் அவர் தபசு பண்ணியாவது அடம் பண்ணியாவது அவருக்கு மாலை இடுவேன், இப்படிலாம் அடம் பண்ண கூடாதுமா அப்படின்னா அவ அம்மா சொல்லிவிட்டா. ஹிமவான் என்ன பண்ணார், நீ தபம் செய்யறாந்தா செய்யின்னு சொல்லிவிட்டார். அவள் செய்யக்கூடிய தபசா இது. அப்படி ஒரு தவம் செய்கிறாள். அவள் எத்தகையவள் அப்படிங்கிறார். மற்ற இவைதான் என்னாலே கேட்டிரினா. இன்னும் சில கதைகள் சொல்றேன். ஏழைகால் என் உரைக்கேன். மண்ணு மலையறையன் பொற்பாவை பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பதுமை போல இருப்பலாம். அவ்வளவு அழகா இருப்பள் அவள். வான்நிலா மின்னு மணி முறுவல் செவ்வாய் உமை. சிவந்த அழகான திருவாயும் முத்து போன்ற பல்லும் நிலா அடிக்கிறது போன்ற முறுவலும் உடையவளான உமை என்ற அழகான அந்த பெண் அன்னனடைய வணங்கு நுடங்கிடை சேர். அன்னம் போல நடப்பாள். நடக்கும் பொழுதே அந்த இடுப்பு வளைஞ்சு போகுமாம். அதனால நுடங்கிடை சேர். பொன் உடம்பு, பொன்னால் செய்தோ. பொண்ணு மிருதுவானது, எப்பொழுதும் இரும்பு போல கெட்டியாக இருக்காது, கடுமையாக இருக்காது. பொன் போன்ற அந்த திருமேனி வாட, புலன் ஐந்தும் நொந்த அகல தன்னுடைய கூடை சடாபாரம் தான் தரித்தாங்கு. அப்படின்னா ஸ்வயம் விசீர்ண துருமபர்ண விற்த்திதா பரானு காஷ்டா தபசஸ்தயா புனகா. காளிதாசன் சொல்றான் குமார சம்பவத்தில். அபர்ணான்னு தேவிக்கு பெயர். தானே உதிர்ந்த இலைய சாப்பிடுவார்களா ரிஷிகள் எல்லாம். அந்த இலை கூட வேண்டாம் அப்படின்னு தபசு பண்ணதுனாலே அபர்ணா என்று அவளுக்கு பெயர். ஆகாரமே இல்லாதபடி திருமேனி வாடி போகும்படியாக சுருண்ட சுருண்ட கேசங்களெல்லாம் சடையாகி மழுங்கி போகும்படியாக அப்படியாவது அடம் பண்ணி தபசு பண்ணி புலன் ஐந்தும் நொந்தக்கால் தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கி நொந்தகல தன்னுடைய கூழை சடாபாரம் தான் தரித்து தன்னுடைய அழகான கேசங்களை ஒரு சடாபாரமாக சடையாக ஆக்கி தரித்து அங்க அருந்தவத்தின் ஊடு போய் அப்படி ஒரு தவம் கடந்தாள் இல்லையா. பெண்களாக ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்களே, காரணம் என்ன? அப்பேற்பட்ட ஒருவனை அடையணுமானால் அப்படி தவமும் செஞ்சுதான் அடையணும் என்று காற்றாள். அப்படி அடைய அவள் ஆசைப்பட்டவர் எப்படி இருக்கிறாருங்கிறார். அவர் அஷ்டமூர்த்தி அப்படிங்கிறதுனால லோகம்பூரா வியாபிச்சவர். சர்வோவி ருத்ரஸ்தஸ்மை ருத்ரா ஜனமோ அஸ்து என்று வேதம் சொல்றது. ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற ருத்ர பாகம் பூரா எங்கும் வியாபிச்சவன் என்று சொல்லுகிறது. எங்கும் வியாபிச்சவனுடைய நடனம் எப்படி இருக்கும்? நடராஜனுடைய நடனத்தை இப்படி நாயன்மார்குல பாடல. ஆழ்வார் பாடுறார் நடராஜனுடைய நடனத்தை, நாயன்மார்கள் கூட அப்படி பாடல. அப்படி ஒரு நடராஜராம் அவர். 1000 தோள் மண்ணு கரதலங்கள், ஆயிரக்கணக்கான சிரசு, ஆயிரக்கணக்கான கைகள், இவைகளோடு கூட மாதிரங்கள் மின்னி எரி வீச, ஒவ்வொரு கையும் மின்னி கிரணங்கள் போல அவைகள் வீச,
மேலெடுத்த சூழ் கடற்கால் தூக்கி ஒரு கால ஊன்றி மற்றொரு கால தூக்கி அதுல வீரக்கழல் என்கின்ற தண்ட போட்டிருக்கிறதுனாலே அது பொன் உலகம் ஏழும் கடந்து உம்பர் மேற் சிலும்ப அந்த திருவடியானது சப்தலோகங்களையும் கடந்து பூலோகம் அகல்லோக ஜபலோக தபோலோக சத்தியலோகம் கடந்து அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் மேல ஒரு விட அப்படி ஒரு நர்த்தனம் ஆட மாருதமும் தாரகையும் தன்னுடனே சுழலே உலகமே சுழல்றது. அவர் நர்த்தனம் ஆடும்பொழுது காற்று சுழல்றது, நட்சத்திரங்கள் சுழல்றது, சூரிய சந்திரர்கள் சுழல்றார்கள். கொன்னவிலும் மூவிலை வேர் கூத்தன் கையில ஒரு சூலம் வச்சிருக்கிறாராம். அது 3 அவருடைய கண்ணு எப்படி இருக்கோ அதுபோல 3 முனை உடையதாகிய அந்த சூலத்தை கையில வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிறார். இப்படி சொல்லும்போது அவர்கிட்டார் இப்படி 3 இலை உடையதான சூலத்தை பிரியெடுத்து கூத்தாடுறத பார்த்தாலும் வியாக்கியானம் பண்றவர் பொல்லாதவர். ஆழ்வார் அப்படி பாடினார். அவருடைய நர்த்தனத்தை இப்படி நர்த்தனத்தை ஆழ்வார் அருமையா பாடிட்டு வர வியாக்கியானம் என்றவர் பொல்லாதவர். இவரை சொல்றார், ஆசைப்பட்டாலும் வயிறு பிடிக்கும்படி நிலை இருக்கே. ஆசைப்பட்டாலும் ஏனால் புல்லாங்குள்ள எடுத்து நர்த்தனமாடலியே, புல்லாங்குள்ள எடுத்து இப்படி நர்த்தனமாடினா போய் கட்டிக்கணும்னு தோணும். இங்கேயோ இவரை கட்டிக்கணும்னு ஆசை. உமைக்கு ஆசைப்பட்டாலும் என்னன்னா வைத்த பகீர்ங்கிறது. ஏன்னா அவர் குதிக்கிற குதி கையில புல்லாங்குல வச்சுண்டா குதிக்கிறார், சூலத்தை வச்சு குதிக்கிறார். ஒரு கையில நெருப்ப வேற வச்சிருக்கார், ஒரு கையில சூலம் வேலை வச்சிருக்கிறார். குதிக்கிறதோ பிருந்தாவனத்துல இல்ல, ஸ்மசானத்துல குதிக்கிறார். பீதாம்பரதாரி இல்ல, இடுப்புல கட்டிருக்கிறதோ புலித்தோல், வைஜெயந்திய மாலை இல்ல, எடுப்புல கழுத்துல போட்டிருக்கிறதோ கபாலம் எலும்பு கோடு, கஸ்தூரி சந்தனம் இல்ல, மார்புல போட்டிருக்கிறதோ சுடுகாட்டு சாம்பல், தலையில மயில் இறகு இல்ல, தலையில சடாபாரத்தோட இருக்கிறாள். இந்த நடனமோ ராச நடனம் இல்ல, இதுவோ உக்ர வீர நடனம். அப்படி இருந்தாலும் ஆசை உமைக்கு, நம்ம உமைக்கு. இவரை போய் கட்டிக்காத விடமாட்டேன் அப்படின்னு அதுக்கு தவங்கடந்தாவது இவரை கட்டிக்கணும். அதான் சொல்றார், அவர் ரசிகர்னு வச்சுப்போம், அவர் ரசிகர்னு வச்சுப்போம். அவர் ரசிகரா இருந்தா உன்னை கட்டிக்கிறதுக்கான அவர் தவம் பண்ணணும். உன் ரசம் தெரிஞ்சுதானால், உமையினுடைய அழகு தெரிஞ்சுதானால் இந்த பொண்ணை நான் எப்படி கட்டிப்பேன் அப்படின்னா அவர்னா தவம் கிடக்கணும், அவரை கட்டிக்கணும். நீ தவம் கிடக்கிறையே என்று கேட்கிறார். அவரே ஒரு பிராமண நாட்டம் அப்போ உன்னுடைய அருமை தெரியாதவன் தானே அவன். அருமை தெரியுமோ தெரியாதோ என் ஆசை பொல்லாது. இது ஒருமுகப்பட்ட காதலாவே இருக்கட்டும். நானும் காதலிச்சா அவரும் காதலிச்சா அழகா இருக்கும். அவர் காதலிக்கவே இல்லைன்னு தெரியறது. ஏன்னா அன்னைக்கு காமனை பொசிக்கணதுல இருந்தே அவர் என்ன காதலிக்கல அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒருமுகப்பட்ட காதலாயிருக்கு. நான் தான் அவரை ஆசைப்படுறேனே தவிர அவர் என்ன ஆசைப்படல. இருந்தாலும் விடமாட்டேன், இருந்தாலும் விடமாட்டேன். ஏன்னா அவர் மகாதேவனாச்ச. அவரை புடிச்சு வலுவில போய் அவருக்கு மாலை இட்டா மட்டுமா எனக்கு போறோம், பேசாம மாலை போட்டுட்டு வந்துட்டாலா எனக்கு போறோம். பாதி உடம்ப புடுங்கி விடுவேன். அவர் தன்னுடைய பாதி உடம்பை எனக்கு கொடுக்கறாப்புல. அப்படி போய் ஒட்டிண்டால் ஒழிய பிரியாம இருக்க முடியாது. அவர் பிரிச்சுட்டு போயிடுவார். உடம்புல பாதியாருன்னா அப்புறம் எங்க போனாலும் அவர் பாதி உடம்பா தான் போறாப்புல நேரும். அதனாலே பாதி உடம்பாக பிடுங்கி விடுவேன் என்று தவங்கடந்து பலாத்காரம் பண்ணி அந்த உமை என்கின்றவளும் அந்த மகேஸ்வரனை அடையலையா? அங்க என்ன சந்தனமா பூசி விட்டார். கூத்தன் பொடியாடி அன்னவன் தன் பொன் அகலம் சென்றாங்கணைந்திலே பண்ணி உரைக்குங்கார் பாரதமா. இது மாதிரி நான் சொல்லிட்டு போனேன்னா இது பெரிய திருமடல், பெரிய திருமடலாவே ஆயிடும். ஒரு பெரிய பாரதமா போயிடும்.
1000 கதை சொல்வேன். நான் ஏதோ போனா பொறுத்து 4-5 கதையோட விட்டேன். 1000 கதை. பாரதம்னா என்ன? ஒரு கதை சொல்றேன்னு வந்துட்டு 1000 கதை சொல்றதுதான் பாரதம். சொல்ல வந்தது தூது சென்றான் ஏற்றம் அப்படின்னு தானே சொல்ல வந்தா. கண்ணபிரான் தூது போன அழக சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு இல்லாத பாம்பு கதையும் தவள கதையும் 1000 கதையும் உபகதைன்னு சொல்லிவிட்டு 1,00,000 கிரந்தம் பண்ணி முடிச்சா அப்பாடான கடைசியில அவருக்கே பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணார்? அப்புறம் ராசக்கிரீடைன்னு தனியா பாகவதத்துல சொன்ன பிறகுதான் அவருக்கே நிம்மதியாச்சு. நான் இப்ப சொல்ல போனேன்னா அவா கதையும் இவா கதையும் சொல்றதுக்காக வந்தேன். என் கதையை சொல்றேன் கேளுங்கோ. பாவியேற்கு என் உரு நோய் யான் உரைப்ப கேள்மின். என் கதையை சொல்றேன் கேள் அப்படிங்கிறார். இப்போ இந்த பெரிய திருமடல்ல முதல்ல எம்பெருமானுடைய வைபவன் சொல்லி பெருமாள் எப்படி இருக்கிறார், சேஷ சயனத்துல எப்படி வீற்றிருக்கிறார் என்று சொல்லி, நிலமகள் அவளுக்கு எப்படி பெருமாளுக்கு திருவடி சேவை செய்கிறாள் என்று சொல்லி, அந்த பெருமாளுடைய நாபி கமலத்திலே பிரம்மா தோன்றினான் என்றும், அந்த பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தவர் பெருமாள் என்றும், அந்த வேதத்துல தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கின்ற 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டது என்றும், அந்த புருஷார்த்தங்களிலே மோட்சம் என்பது இன்னாரு அடைஞ்சாருன்னு தெரியல, அதனால நம்பத்தகாத புருஷார்த்தம் என்றும், நமக்கு தெரிஞ்சு புரிகிற காமமே புருஷார்த்தம் என்றும், அந்த காமத்தை பகவான் கண்ணனிடத்திலே நாம் வைக்கணும் என்றும், வெச்சாலும் மிதமாக இருக்கணும்னு பொறத்தியார் சொல்ற புத்தியை கேட்காதபடி கண்ணனிடத்திலே நான் அமிதமான காதல் கொண்டாவது, அவனிடத்துல மடலூரியாவது அவனை அடைவேன் என்று சொல்ல, இப்படி மடலூறுவது அழகில்லேன்னு சொன்ன தோழிமார்களுக்கு சீதையும் மடலூர்ந்தாள், வேகவதியும் மடலூர்ந்தாள், உலூபியும் மடலூர்ந்தாள், பார்வதியும் மடலூர்ந்தாள், உஷாவும் மடலூர்ந்தாள் என்று தனக்கு சில வழிகாட்டிகளை காண்பிச்சு, இவர்கள் தாங்கள் மிஞ்சி தனக்கு இஷ்டமான புருஷனை பிடிச்சு கொண்டது போலே நானும் தான் மிஞ்சி எனக்கு இஷ்டமான நரையூர் நம்பியை பிடித்துக் கொள்வான் அப்படிங்கிறது இன்றைய உபன்யாசத்தினுடைய சாரம். இதற்கு மேல இந்த பெரிய திருமடல் நாளைக்கு சொல்லுவோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தஜிதராணி சணாஜமேணி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தஜைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. பூதம் சரஸ்ச மகதாக்வஜ பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நிஜமேன மதன்வஜானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னாம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிப்பிரகாசாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹ. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன்
தூயோன் சுடர்மானவேல். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பகவத் பக்தியில பகவான ஆசிரிக்கிற விஷயத்திலே, அவனுடைய திருநாமத்தை சொல்ற விஷயத்துல லஜ்ஜை கூடாது அப்படிங்கிறது விசிரஜலஜாம் யோதீதே மன்னாமான் நிரந்தரம் புலகோடி சமாயுக்தகா லபதே மாமகம் பதம் என்று பகவானே தன்னுடைய வாயினால சொல்லுவதாக வியாசருடைய வாக்கியம். புராணங்களிலே பொதுவாக யாருக்கும் தன்னை புகழ்கிற விஷயத்திலே, ஆத்மஸ்துதி பண்ணிக்கிற விஷயத்திலே லஜ்ஜை உண்டாகிறதில்லை. வெட்கங்கிட்டுதான் ஜனங்கள் பேசுறார்கள், வரம்பு மீறி கூட பேசுறார்கள், ஆலோசிக்காமலே பேசுறார்கள், தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறார்கள், பிறரை நிந்த பண்றார்கள், பகவான கூட நிந்த பண்றார்கள், பாகவதால நிந்த பண்றார்கள். அதெல்லாம் பேசும்பொழுது யாருக்கும் வெட்கமாவும் இருக்கிறதில்லை. ஆனால் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது மட்டிலும் வெட்கம் வந்துடும். தான் ஏதோ ரொம்ப கண்ணியமானவன போலையும் கோவிந்தா என்று சொல்லுவது மட்டிலும் சொல்ல வாய் வராது. அதுவும் மதம் உடையவர்களுக்கு வராது. எந்த விதத்திலேயாவது கர்வம் இருந்துட்டா வராது என்று சொல்லப்படுகிறது பாகவதத்திலே. ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிஹி ஏதமான மதப்புமான் நைவார்கத்யபிதாதும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். கர்வம் ஏன் வருதுன்னால், உயர்ந்த ஜாதிங்கிற கர்வம் முதல் கர்வம். அப்புறம் உயர்ந்த பதவி கிடைச்சுட்டுதானால் அது ஒரு கர்வம். ரொம்ப படிச்சு விட்டானால் படிச்சு விட்டோங்கிற கர்வம் வருது. கையில பணம் இருந்தா நல்ல பணம் இருக்குங்கிற கர்வம் வருது. இந்த 4 மதம் உடையவர்களுக்கு திருநாம கீர்த்தனம் பண்றதுல ஸ்ரத்தா வராது என்று சொல்லப்படுகிறது. ஜாதியில உயர்ந்தவன் ஏதோ பகவன் நாம கீர்த்தனம் கீழ் ஜாதிகளுக்குத்தான் சொல்லித்து, நான் பிராமணன், எனக்கு கர்மானுஷ்டானந்தான் முக்கியம் என்று சில பேர்கள் தங்களை பெரிய பண்டிதர்களாக பெரிய சாஸ்திரிகளாக நினைத்து கொண்டு பஜனையை கூட கண்டிக்கிறதையும் கேலி செய்கிறதையும் பார்த்திருக்கிறேன். இதற்கு ஜாதி கர்வம்தான் காரணம். ஸ்ரீமத் பாகவதத்திலே யஜ்ஞ தீட்சிதர்களான பிராமணர்கள் கிருஷ்ணனை மதிச்சு பார்க்க வரவே இல்லை என்று ஒரு கதை இருக்கு. ஐஸ்வர்ய உயர்ந்த பதவியினால தன்னையே ஈஸ்வரனாக பாவிச்சுண்டுடுவன். அதே பாகவதத்திலே இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ஆனா அசுரர்களுக்கு பயந்தவன். இருந்தாலும் தன்னையே ஈஸ்வரன் என்று நினைச்சு விட்டான். அதை திருத்துவதற்காக தான் பகவான் கோவர்தனோத்தாரணம் பண்ணினதே. சக்கரதர்ப்ப ஜிகாம்சயா என்று சொல்லுகிறார். ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத படிப்பினால கூட சாஸ்திரியமா படிக்கட்டம் அல்லது லௌகீகமா படிக்கட்டம், ரொம்ப படிச்சவன் நாமன் சொல்றதில்லை. கிராமங்கள்ல பார்த்திருக்கிறேன், படிக்காத ஏழைகள்லாம் தான் நிறைய பஜனை பண்றார்கள், திவ்ய பிரபந்த பஜனை பண்றார்களே. பெரும்பாலும் படிக்காதவர்கள், பாசுரங்களை கூட சரியா உச்சரிக்க தெரியாதவர்கள் கூட, ஆனா ஆசையினால படிக்கிறார்கள். கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டுதாவும் தன்னை புலவனாவும் நினைச்சு நுட்டவர்கள் திவ்ய பிரபந்தத்தை தொடவே மாட்டார்கள். தங்களை கொஞ்சம் படிச்சவனா நினைச்சவர்களே அப்புறம் ஒரு பெரிய நல்ல படிப்புகள் படிச்சா அப்புறம் இதை பத்தி ரிசர்ச் பண்றேன் என்று குதர்க்கம் பண்ணிருப்பாளே தவிர, ஆனால் இந்த அனுபவத்துக்கு வரமாட்டார்கள் என்கின்றத உலகத்துல பார்க்கறதுனாலே படிச்சவர்களுக்கும் பகவன் நாமம் சொல்ல கசக்கும். பெரிய ஒரு கோடீஸ்வரன் என்று சொன்னாலும் பகவன் நாமம் சொல்ல கசக்கும். இவர்களுக்கெல்லாம் நாம ருச்சி வராதுங்கிறதுனாலேயே சொல்றார். ஆனால் வெட்கத்தை விட்டு எவன் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டானோ அந்த குலத்தையே உத்தாரணம் பண்ணுகிறேன் என்று பகவான் சொல்றான். பகவத் விஷயத்திலே வெட்கப்படுவானே, பகவானை அடைகிற விஷயத்திலே வெட்கத்தை விட்டு
ருக்மிணி தேவியே சுத்வா குணான் புவன சுந்தர செண்வதாந்தே என்று பகவானுக்கே ஒரு கடிதம் எழுதினாள். பகவானுக்கு லட்சைய விட்டு அது அனுச்சிதம் என்று பகவான் நினைச்சிருவனோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கு அவளுக்கு. இருந்தாலும் சொல்றாள், இது மாதிரி எழுதுவது உச்சிதம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களிடத்தில் நான் ஈடுபட்டிருக்கிற இந்த பக்தி விசேஷம் என்னை வெட்கத்தை விட்டாவது எழுதும்படியாக செய்தது என்று ருக்மிணி தேவி சொல்றாள். இதுதான் பகவத் விஷயத்திலே வெட்கம் கூடாது. 4 பேர் 4 சொன்னாலும் இந்த 4 பேர் நமக்கு பரமபந்து இல்லையே. நமக்கு பரமபந்து எம்பெருமான். அவனிடத்துல போகிற விஷயத்துல உலகமே என்ன சொன்னாலும் அது லட்சியம் பண்ணாதபடி என்னுடைய பிரபுவனிடத்துல நான் போகிறேன் என்கின்ற துணிச்சல் வேணும். அப்படிங்கிறது தான் இந்த மடலூறுதல் அப்படிங்கிற சொல்லுக்கே அர்த்தம். இத்தகைய ஒரு துணிச்சலோடு ஓடி வரார்கள் கோபிகைகளும். வேறு எதையும் பாராட்டல. கண்ணன் வேணுகானத்தை கேட்டதுமே மாடு கறந்துருக்கிற கோபி அப்படியே விட்டுட்டு வராள். வீட்டு காரியங்களை செய்யக்கூடிய கோபி அப்படியே விட்டுட்டு வராள். கணவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறவள், வீட்டில் உள்ள வயோதிகர்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், தாங்களே தங்களுடைய காரியங்களை கவனிக்கிறவர்கள், அவ்வளவு பேர்களும் தாங்கள் தங்கள் நிலை தடுமாறி ஓடி வரார்கள் என்று பாகவதத்தில் சொல்லப்படுறது. தா வாரியமானஹ பதிபிகி பிராத்ருபிகி பிராத்ரு பந்துபிகி என்று கூட சொல்லப்படுறது. பந்துக்களெல்லாம் அப்படி போகாதே என்று தடுத்தும் கூட ஓடி வந்தார்கள். அப்படிங்கிறது தான் கோபிகைகள் செய்ததுதான் இங்கே மடலூறுதல் என்று பெயர். இப்படி செய்ய வேண்டாம் என்று யார் தடுத்தாலும் பகவானிடத்தில் வச்சிருக்கிற ஆசை எந்த காரணத்தை கொண்டும் உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. தானாகவும் கட்டுப்படுத்த முடியாது, பிறராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிங்கிற நிலையில இருக்கிற அவரவர்களுக்கு அந்த நிலைமை வந்தாதான் புரியும். ஆனால் மந்தமான பக்தி செய்கிறவர்கள் தான் உலகத்துல யாருமே. பிறர் தடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் தலைவலிச்சா கூட நாம் கதைக்கு வரமாட்டோம். நமக்கு அனுகூலமா இருக்கணும், உடம்பு அனுகூலமா இருக்கணும், குடும்பம் அனுகூலமா இருக்கணும், உலகம் அனுகூலமா இருக்கணும். 4 தூத்தல் போட்டா கூட இன்னைக்கு தூத்தல் போடுறது வேண்டாம் போ என்று சொல்லிடுவோம். அதுதான் உலகம் அனுகூலம் இல்லைன்னு அர்த்தம். பஸ் டிராபிக் எல்லாம் வசதி இல்லை, கார் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு கோவிலுக்கு போக வேண்டாம் என்று நிறுத்தி விடுவோம். உலக அனுகூலம் வேணும், குடும்ப அனுகூலம் வேணும். குடும்பத்தில் யாராவது படுத்துட்டு கூட அதை ஒரு வியாஜமா வச்சு அதையும் விட்டுட்டு வர தைரியம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு கோணங்கள்ல பார்த்தாலும் சர்வானுகூலமும் பகவான் பண்ணி கொடுத்தாதானே வரணும் அப்படின்னு தோணும். நாம பிரதிகூலமாயிருந்தா கூட பக்தி பண்றேன் அப்படிங்கிறது தான் திட பக்தி. அது பிரகலாதன் இடத்துல பார்க்கிறோம். பிரகலாதனுக்கு எதுவும் அனுகூலம் இல்லை. ஆனா திடமான பக்தி. நெருப்பல போட்டாலும் விஷம் கொடுத்தாலும் மலையிலேந்து உருட்டினாலும் பகவான் விடமாட்டேன் என்கின்ற திடபக்தி தான் முக்கியம் அப்படிங்கறத காட்டுறது இல்லையா? அதுபோல ஒரு சாமான்யமாக 4 பேர் என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற ஒரு தடையினால மட்டிலும் மந்தமான பக்தியை வேணா தடுக்கலாமே தவிர தீரமான பக்தியை யாருமே தடுக்க முடியாது. அப்படிங்கிற பக்தி பிரவாகத்தை காட்டுறதுதான் திருமங்கை மன்னனுடைய இந்த மடலூறுதல் என்கின்றதான பிரபந்தம். பல பேர்கள் பகவானிடத்தில் வச்சிருக்கிற ஆசையினாலேயும் சாமானிய நாயகனிடத்தில் வச்சிருக்கிற ஆசையாலே ஒரு சாமானிய நாயகி வாசவதத்தை போன்றவர்கள் கூட வெட்கத்து விட்டு தன் காதலனோட போனதை எடுத்துக்காட்டி, அப்போ சர்வேஸ்வரனிடத்துல நான் வச்சிருக்கிற காதலுக்கு கட்டுப்படுவேனா என்று இதற்கு முன் கதைகளிலே தெரிவித்து கொண்டார். பரகால நாயகி ஆசைப்பட்டது பூரா அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரத்திலேயும் அகலகண்யனாக அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டது திருநறையூர் நம்பி. நம்பி என்றாலே சௌந்தரிய பரிபூர்ணன்.
பராங்குசநாயகனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது திருக்குறுங்குடி நம்பி. நம்பி என்றாலே சௌந்தரிய பூர்ணன். இந்த இரண்டு நாயகிகளுக்கும் இரண்டு நம்பிகள் தனித்தனி நாயகன் என்று நினைக்க வேண்டாம். ஒரே நாயகனே திருநறையூர்லயும் இருக்கிறான், திருக்குறுங்குடியிலையும் இருக்கிறான். பராங்குச நாயகிக்கு சமீபமா இருக்கிறதுனாலே அங்க திருக்குறுங்குடியில தங்கி இருக்கிறான். பரகால நாயகிக்கு சமீபமா இருக்கிறதுனாலே திருநறையூர்ல தங்கி இருக்கிறான். திருநறையூர்ல ஆழ்வாருக்கு அதிகமான ஈடுபாடு. அதனால்தான் இந்த திவ்ய தேசத்துல மற்ற திவ்ய தேசங்களை, சில திவ்ய தேசங்களை ஸ்மரிச்சு கொண்டு போயிடுறார், நினைச்சு கொண்டு போயிடுறார். ஒரு பாட்டு கூட முழுசா பாடினதில்லை. சில திவ்ய தேசங்கள், சில திவ்ய தேசங்களே 10 பாடல் இப்படி பாடிக்கொண்டு போகிறவர் இந்த திவ்ய தேசத்துல மட்டிலும் 100 பாடல் மங்களாசாசனம் செய்து கொண்டு திருநறையூரை விட்டு திரும்பாம இருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த திவ்ய தேசத்துல எவ்வளவு ஈடுபாடு இருக்கு என்று தெரிகிறது. அந்த திருநறையூர் போகாதேன்னு யாராவது சொன்னா தடுத்தால் நிற்பரோ அவர். அந்த திவ்ய தேசத்திலே திருநறையூர் நம்பியினிடத்துலதான் அவர் மடல் ஊர்றார். பாவியேற்கு என் உரு நோய் யான் உரைப்ப கேண்மின் இருபொழில் சூழ் மன்னு மறையூர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலுமாடக் கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயுமடி இணையும் பன்னு கரதலமும் கண்களும் பங்கஜத்தின் பொன்னியல் காடோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிப்படைப்ப வீணானும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நின்முடியும் துண்ணுவையில் விரித்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரகதத்தின் குன்றின் மருங்கேயோ. பெருமாள் இருக்குமா அழகு. திருநறையூர் மணிமாடக் கோவில், அதனால ஒரு குன்று போலேயே இருக்கும். படிக்கட்டில் ஏறி 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 மாடங்கள் மேல கடந்துதானே அங்க எம்பெருமான பார்க்கணும். அப்படி பார்ப்பதற்கு போகும்பொழுது மலையில ஏறி போகிறது போல இருக்கும். மாமலை போல் புண்ணியலும் ஆடக் கவாடம். அதனாலே அழகிய மணிமாடங்கள் தாண்டி போய் அந்த கவாடம், பெரிய கதவுகள், கதவுனாலேயே கோவில் கதவுன்னா அதுல ஒரு பிரியம். நேய நிலை கதவம் என்று சொல்லுகிறாள் திருப்பாவையில ஆண்டாள். கதவு அடைச்சு வச்சிருந்தாலும் எங்கேயாவது நாம் பந்துக்களாத்துக்கே போறோம், அவள் வேற எதுக்காவது கதவை சாத்தினா கூட நமக்கு கோபம் வந்துடும். நமக்காதான் சாத்திராளோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடும். அப்புறம் அந்த வீட்டுக்கு எவன் போவான் என்று தங்கிவிடுவோம். ஆனால் நமக்கு பிரியப்பட்ட பெருமாள் சந்நிதியில போனால் அடிக்கடி கதவு சாத்தி இருந்தால் கதவு திறக்கிற வரையிலும், கதவு சாத்தியாச்சு அந்தண்ட போவோம் அப்படின்னு போக மாட்டோமா? கதவு சாத்திர வரையிலும் கதவை பார்த்துட்டு இருப்போமே, திறக்கிறாளா திறக்கிறாளா திறக்கிறாளா. ஏனால் நேயம் கதவுலேங்கிறார். அந்த நிலையிலேயே படுத்துருப்பாள். கோவில் வாசப்படியிலேயே படுத்துருப்பாள். ஏனால் கதவு திறந்து பெருமாள் வருவரா, படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன். கதவுல நேயம்ங்கிறார். நேய நிலை கதவம் நீக்கையிலோர் எம்பாவாய் என்று. அந்த கவாடம் திறக்கும்போது அதுல மணிகள் கட்டியிருக்க ஜல்னு ஒலைப்ப, கவாடம் திறந்ததும் கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன். கதவு அப்படி திறந்ததும் அங்க நிற்கும் நம்பியை நோக்கினேன். நோக்குதலும் அப்படி நோக்கினதும் என்ன ஆச்சுன்னார். அப்பதான் ஏதோ பழகி அப்புறம் பேசி பகவான் தன்னை தொட்டு அவனோட விளையாடி அப்புறம் காதல் மிகுந்து அப்புறம் மடலூர்ந்தேன் அப்படின்னு சொல்லாம
நோக்கினதுமே என் கதி என்னாச்சு, இந்த க்ஷணமே மடலூரணம்னு தோணித்துங்கிறார். அவர் நிலைமை எப்படி இருந்ததுங்கிறார். அவர் யாரு? மகாமுரடனான கலியன். மகாமுரடனான கலியனை ஒரு நாயிகையாக பண்ணி கொடுத்து நம்பியினுடைய அழகு. இந்த இடத்துல வியாக்கியானம், நான் கண்டபோதே எழுதிக் கொண்டான் வாளும் பலகையும் புகட்டு மடல் எடுக்க பண்ணினவன் என்று வியாக்கியானம். திருமங்கை மன்னன் கையில வாளும் வாளை தடுக்கும்படியான பலகையும் கையில வச்சிருப்பார். இதுதான் எந்த திவ்ய தேசத்திலையும் திருமங்கை மன்னனுடைய திருவுருவம். கையில இப்படி ஒரு வாள், இந்த கையிலே அதை தடுக்கும்படியான கோதா அப்படிங்கிற பலகை, இது ரெண்டையும் வச்சிருந்தா இருப்பார். அந்த அழக பார்த்ததும் வாளையும் அந்த பலகையும் போட்டுவிட்டு கன்னத்துல கைய வச்சென்று ஒரு பொம்மநாட்டி மாதிரி நிற்கிறாராம். அப்பொழுதுதான் கலியன் பரகால நாயகியாக ஆனது. அப்படி படுத்துற பாடு நம்பியினுடைய அழகு. அப்படி நிற்கும் பொழுது பண்ணு கரதலவும் கண்களும் பங்கஜத்தின் பொன்னியல் காடு ஒரு மணிவரை போல் பூத்தது போல், மணிவரை மேல் பூத்தது போல் எம்பெருமானே ஒரு பெரிய பர்வதம் போல இருக்க, அதுல தாமரைகள் பூத்தது போலே கண்கள் தாமரை, கரதலம் தாமரை, திருவடி தாமரை, நாபி தாமரை, முகம் தாமரை என்று ஒரு தாமரை காடு பூத்தது போல நிற்கக்கூடிய எம்பெருமான். அவனுடைய தோள்வளைகளும் காதுகள்ல மகர குண்டலங்களும் ஹாரமும் சர்வலோகேஸ்வரன் என்று காட்டும்படியான நீள்முடி. அது மட்டுமல்ல, இந்த திருநறையூர் திவ்ய தேசத்துக்கு மன்னன் என்று காட்டும்படியான நீண்முடியும்